பிபந்தி யே பகவத் ஆத்மன சதாம் கதாமிருதம் ஸ்ரவண புடேஷு சம்ருதம் புனந்தி தே விஷய விதூஷிதாசயம் விரஜந்தி தச்சரண ஷரோரு ஆந்திகம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர், அகிலோல கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர். பக்தர்களின் அன்பிற்குரியவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அமிர்தம் போன்ற கதைகளை செவிகள் மூலமாக அருந்துபவர்கள் ஜட இன்பம் எனும் கலங்கப்பட்ட வாழ்வின் நோக்கத்தை புனிதப்படுத்தி பரமபதத்தை அவரது தாமரை பாதங்களை சென்றடைகின்றனர். பொருளுரை. ஜட வசதிகளை அனுபவிக்க வேண்டுமென்ற கரைப்படிந்த நோக்கமே மனித சமுதாயத்தின் துன்பங்களுக்கு காரணம். புலநுகர்விற்காக ஜட வசதிகளை சுரண்டுவதில் மனித சமுதாயம் எவ்வளவு அதிகமாக ஈடுபடுகின்றதோ அவ்வளவு அதிகமாக பகவானின் மாயையான ஜடசக்தியில் அது சிக்கிக் கொள்கிறது. இவ்வாறாக உலகின் துன்பம் குறைக்கப்படுவதற்கு பதிலாக தீவிரமாக்கப்படுகிறது. உணவு தானியங்கள், பால், பழம், மரம், கல், சர்க்கரை, பட்டுநூல், ரத்தினங்கள், பருத்தி, உப்பு, நீர் மற்றும் காய்கறிகள் போன்றவற்றின் வடிவில் மனிதனின் அன்றாட தேவைகள் பூரணமாக பகவானால் வழங்கப்பட்டுள்ளன. இவற்றை பிரபஞ்சத்தில் உள்ள மனித இனத்திற்கு மட்டுமல்லாமல் அதில் உள்ள ஒவ்வொரு கிரகத்திலும் வாழும் உயிரினங்களுக்கும் உணவு வழங்குவதற்கும் அவற்றின் நலத்தை பேணுவதற்கும் போதுமான அளவிற்கு பகவான் அளித்துள்ளார். தேவைகளை பூர்த்தி செய்பவர் பூர்ணமானவர் ஆவார். மேலும் மனிதன் இத்தேவைகளை பெறுவதற்கு அவனுடைய உழைப்பு மட்டுமே சிறிது தேவைப்படுகிறது. செயற்கையான முறையில் வாழ்வின் வசதிகளை உண்டாக்கும் இயந்திரங்கள், கருவிகள் அல்லது மிகப்பெரிய இயந்திர சாதனங்கள் ஆகியவை தேவையில்லை. செயற்கையான தேவைகளினால் வாழ்வை சுகமானதாக மாற்றிக்கொள்ளவே முடியாது. ஆனால் எளிய வாழ்வினாலும் உயர்ந்த சிந்தனையாலும் அது சாத்தியமாகும். மனித சமுதாயத்திற்கேற்ற மிக பக்குவமான சிந்தனையை சுகதேவ் கோஸ்வாமி இங்கு குறிப்பிடுகிறார். இது ஸ்ரீமத் பாகவதத்தை போதுமான அளவிற்கு கேட்பதாகும். வாழ்வின் பக்குவமான பார்வையை இழந்துவிட்ட கலியுக மனிதனுக்கு உண்மை வழியை காண்பதற்குரிய ஒளி விளக்காக இருப்பது இந்த ஸ்ரீமத் பாகவதமாகும். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கதாமிருத்தம் என்னும் சொல்லின் மீது விமர்சனம் செய்திருப்பதுடன் ஸ்ரீமத் பாகவதம் முழுமுதற் கடவுளின் அமிர்தத்தை ஒத்த கதை என்றும் குறிப்பிட்டுள்ளார். போதுமான அளவிற்கு ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதால் ஜடத்தை ஆண்டு அனுபவிக்க வேண்டுமென்னும் கரைப்படிந்த நோக்கம் தணிந்து உலகின் எல்லா பகுதிகளிலும் உள்ள பொதுமக்களால் அறிவும் ஆனந்தமும் கொண்டதோர் அமைதியான வாழ்வை வாழ முடியும். தூய பக்தனுக்கு பகவானின் பெயர், புகழ், இயல்பு, பரிவாரம் போன்றவற்றுடன் சம்பந்தப்பட்ட எல்லா சங்கதிகளும் முழு திருப்தி அளிப்பவையாகும். இத்தகைய செய்திகள் நாரதர், ஹனுமான், நந்த மகாராஜா மற்றும் பிற பிருந்தாவனவாசிகள் போன்ற சிறந்த பக்தர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதால் இவை நிச்சயமாக திவ்யமானவையும் இதயத்திற்கும் ஆத்மாவிற்கும் இன்பம் அளிப்பவையும் ஆகும். பகவத்கீதையின் செய்திகளையும் அதன் பின் ஸ்ரீமத் பாகவதத்தின் செய்திகளையும் இடைவிடாமல் கேட்பதால் ஒருவன் பரமபுருஷ பகவானை அடைந்து மிக பெரியதொரு தாமரை பூவை ஒத்திருக்கும் கோலோக பிருந்தாவனம் என்னும் ஆன்மீக உலகில் அவருக்கு உன்னத அன்பு தொண்டாற்ற இயலும் என்று சுகதேவ் கோஸ்வாமி இங்கு உறுதிமொழி கூறுகிறார். இவ்வாறாக இப்பதத்தில் கூறப்பட்டுள்ளவாறு நேரடி பக்தியோக முறையாலும் பகவானின் உன்னதமான கதைகளை போதுமான அளவிற்கு கேட்பதாலும் பகவானின் அருவமான விராட்ட ரூபத்தை தியானிக்க வேண்டிய முயற்சி இல்லாமலேயே ஜட கலங்கங்கள் நேரடியாக விளக்கப்பட்டு விடுகின்றன. மேலும் பக்தியோகத்தை பயிற்சி செய்தும் சாதகனொருவன் ஜட கலங்கங்களிலிருந்து தூய்மை பெறவில்லை எனில் அவன் ஒரு போலி பக்தனாகத்தான் இருக்க வேண்டும். அத்தகைய வஞ்சகன் ஜட சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கு வேறு பரிகாரம் இல்லை. மனித சமுதாயம் முற்றிலும் துன்பங்கள் நிறைந்ததா இருக்கு. மனித சமுதாயத்துல எவ்வளவு துன்பங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவே இல்லை.
சமுதாயம் முழுக்க முழுக்க எத்தனையோ பிரச்சனைகளால துன்பங்களால நிரம்பி இருக்கு. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ செய்தித்தாள்கள் வெளில வருது. அது மட்டும் இல்லாம வாரத்துக்கு 2 தடவை வரக்கூடிய பத்திரிகைகள் இருக்கு, வாரத்துக்கு 1 தடவை வரக்கூடிய பத்திரிகைகள் இருக்கு, மாசத்துக்கு 2 தடவை வரக்கூடிய பத்திரிகைகள் இருக்கு, மாசத்துக்கு 1 தடவை, இது மாதிரி எத்தனையோ பத்திரிகைகள் வருது. பெரும்பாலும் அந்த பத்திரிகையில வரக்கூடிய செய்திகள் எல்லாம் துன்பமான செய்திகள் தான். சில நேரத்துல வரக்கூடிய சில செய்திகள் ஒருத்தருக்கு இன்பம் கொடுக்கக்கூடியதா இருக்கலாம், ஒரு தரப்பினருக்கு, இன்னொரு தரப்பினருக்கு துன்பம் கொடுக்கக்கூடியதா இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்கு, தேர்தல் நடக்குது, எல்லாருக்கும் பயங்கர ஒரு டென்ஷனோடவே வாழ்ந்துட்டு இருப்போம். ஐயோ, அந்த கட்சியை சேர்ந்தவங்கலாம் நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, யாரு ஜெயிப்பா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும். முடிவு வந்தறியும் ஒரு கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா இன்னொரு கட்சியில இருக்கிறவன் துன்பத்தை அனுபவிப்பான். எப்படி இருந்தாலும் முடிவில் ஏதாவது ஒரு கட்சி ஜெயிச்சாகணும், இன்னொரு கட்சி தோத்தாகணும். நிச்சயமா துன்பம் அப்படிங்கிறது உறுதி. யாருக்கு துன்பம் அப்படிங்கிறது வேணா மாறுபடலாம். இந்த உலகத்தினுடைய நடவடிக்கையில எப்படி இருந்தாலும் துன்பம் அப்படிங்கிறது உறுதி. அதே மாதிரி ஒரு கிரிக்கெட் போட்டி நடக்குது அப்படின்னா 2 நாட்டை சேர்ந்த வீரர்கள் ஒரு 11 பேர் அந்த நாட்டையே பிரதிநிதியா இருந்து 11 பேர் விளையாடுறாங்க. அந்த 11 பேர் அடிப்படையா வச்சு பல கோடி பேரோட இன்பம் இருக்கு. அப்படியே அந்த பல கோடி பேரோட இன்பம் இருந்தா கூட இன்னொரு பல கோடி பேருக்கு நிச்சயமா துன்பம் வரும். யாராவது யார் வெற்றி அடைகிறாங்களோ அவங்க மகிழ்ச்சியை அடைகிறாங்க, அந்த பிரிவை சார்ந்தவர். மற்ற பிரிவை சார்ந்தவங்க துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. இது மனசிஜம். மனதளவுல ஒருத்தன் தன்னை அடையாளப்படுத்துறதுனால வரக்கூடிய துயரங்கள். ஒருத்தன் தன்னை இந்த உடல் நினைக்கிறதுனால மனதளவுல உடல் சார்ந்த விஷயங்களோட பயங்கரமா அடையாளப்படுத்துறான். நான், எனது குடும்பம், எனது சமுதாயம், எனது ஜாதி, எனது நாடு, எனது இனம், எனது மொழி, இப்படி அடையாளப்படுத்தும் போது அவன் பந்தத்துக்குள்ளார வரான். அவன் இன்னும் அதிகமான துன்பத்துக்கு உட்படுத்தப்படுறான். ஸ்ரீல பிரபுபாத் இங்க இந்த பொருளுரையில முதல் வரியில மனித சமுதாயத்தினுடைய இந்த துன்பம் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான காரணம் என்னங்கிறத தெளிவா சொல்ற. ஜட வசதிகளை அனுபவிக்க வேண்டும் என்ற கரைப்படிந்த நோக்கமே மனித சமுதாயத்தின் துன்பங்களுக்கு காரணம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வசதிகளை அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த உலகத்தினுடைய இயற்கையே துக்காலயம் தான், நிச்சயமா துன்பங்கள் நிறைந்த ஒரு இடம் தான். அதுலயும் இந்த மனிதன் எந்த அளவுக்கு அதிகமா இந்த ஜட உலக விஷயங்களை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறானோ அந்த அளவுக்கு அதிகமா துன்பங்கள் வந்துட்டு இருக்கும். மக்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் இந்த வசதிகளை அனுபவிக்கிறது மூலமா என்னுடைய துன்பத்தை போக்குவேன். ஒவ்வொரு முயற்சியும், நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் அதை அடிப்படையில வச்சுதான் இருக்கு. ஒவ்வொரு விஞ்ஞானி எதுக்காக கண்டுபிடிக்கிறான்? புதுசா ஒவ்வொரு பொருளை கண்டுபிடிக்கிறான். எதுக்காக கண்டுபிடிக்கிறான்? அது மூலமா நான் இன்னும் அதிகமான வசதிகளை மக்களுக்கு கொடுப்பேன், அப்படி அதிகமான வசதிகளை கொடுக்கறதின் மூலமா மக்கள் இன்னும் அதிகமா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். இயற்கை தானே, அதுக்காக தான் ஒன்னொன்னு புதுசா கண்டுபிடிக்கிறான். ஆனா அவன் ஒரு விஷயத்தை என்ன மறந்துடுறான் அப்படின்னா, எந்த அளவுக்கு அவன் அதிகமா இந்த புலன்ப விஷயங்கள்ல ஜட உலக வசதிகளை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறானோ அந்த அளவுக்கு அதிகமா அவன் இன்னும் மாயைக்குள்ளார சிக்கிக் கொள்கிறான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் பைத்தியமாலையா எந்த அளவுக்கு இந்த உலக விஷயங்களை கிரகிக்கணும் அப்படிங்கிற அடிமட்ட பைத்தியமாதான் இருக்கான். அதுதான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது, நூனம் பிரமத்த குருத்தே விகர்ம யதீந்திரிய பிரீத்தையோ ஆப்ருணோதி.
சாது மன்யே அதாத்மனோயம் அசன்ன பிக்லேஷத ஆஷதே. இந்த தேகத்தினால வரக்கூடிய சுகம், இதனால வரக்கூடிய இன்பம், இதுல ஒருத்தன் ஆழமா மூழ்கி கிடக்கிறான். வெறும்னா மூழ்கி கிடக்கிறது இல்ல, பிரமத்த அப்படின்னா பைத்தியம் மாதிரி அலைகிறான். பிரமத்த அப்படின்னா என்ன செய்யணும், ஒருத்தனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு அப்படின்னா அவன் என்ன செய்வான்னு தெரியாது, அவனுக்கு என்ன தெரியும்னே சொல்ல முடியாது நம்மளால. உண்மையில எல்லாருமே பைத்தியம்னு சொல்றாரு. ஸ்ரீமத் பாகவத்தின் பிரகாரம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பைத்தியம் தான். இந்த உலகம் மொத்தமே பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறது இவங்கெல்லாம் பைத்தியம். அதாவது நம்ம சராசரி மனிதன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சிருக்கோம். அந்த கணக்குக்கு யாராவது ஒத்து வரல அப்படின்னா அவங்க பைத்தியம். அதுதான் நம்மளோட கணக்கு. நம்மளோட கணக்கு அப்படிதான் வேலை செய்யுது. ஒரு எல்லாருக்குமே ஒரு அவனுடைய மனதுல சராசரி மனிதனா எப்படி இருப்பான், இப்படி இருக்கானா, இவன் நல்ல மனுஷன். அதுல இருந்து கொஞ்சம் விலகி ஒருத்தர் இருந்தானா இவன் என்ன பைத்தியமா இருக்கானே. எல்லாரும் வேலைக்கு போறான் சம்பாதிக்கிறான், இவனும் வேலைக்கு போறான் சம்பாதிக்கணும். எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறான், இவனும் கல்யாணம் பண்ணிக்கணும். எல்லாரும் குழந்தை குட்டி பெற்றுக்கிறான், இவனும் குழந்தை குட்டி பெற்றுக்கிறான். ஏதாவது இந்த ஒரு பேட்டர்ன்ல இருந்து கொஞ்சம் ஒருத்த மாறினானா உடனே என்னடா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க. யாராவது ஒருத்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு ஜெபம் பண்ணானா ஆனா இவனே பைத்தியம் மாதிரி இருக்கான். நாங்களும் தான் கோயிலுக்கு போறோம், ஏன்னா அவனோட கணக்குல இவ்வளவுதான் கணக்குன்னு வச்சிருக்கான். அவனோட மனதுல இவ்வளவுதான் கோயிலுக்கு போறதுன்னா இவ்வளவுதான் கணக்கு, அதுக்கு மேல போனானா அவன் பைத்தியம். அது மாதிரி எல்லாத்தையுமே மக்கள் ஒரு வரையறை வச்சுட்டு அதுக்கு அப்பால போனான்னா இவன் பைத்தியம்னு முடிவு பண்ணிடுறான். அதனால அடிக்கடி பார்த்தோம்னா கிருஷ்ண பக்தர்களை பார்த்து பைத்தியம் அப்படிம்பாங்க, இல்ல கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களை பார்த்து பைத்தியம்னு சொல்லுவோம். ஆனா ஸ்ரீமத் பாகவத் பிரகாரம் யாரு பைத்தியம் அப்படின்னா யாரெல்லாம் புனநின்பத்துல மூழ்கி இருக்கானோ அவன் எல்லாமே பைத்தியம் தான். ஏன்னா அவனுக்கு புத்தி பேதலிச்சிருக்கு. நம்மளுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா கூட யார் பைத்தியம், யாரோட புத்தி பேதலிச்சிருக்கோ, யாரு செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செய்யறாங்களோ அவன் தான் பைத்தியம். அது பிரகாரம் பார்த்தாலே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பைத்தியம் தான். ஏன்னா எல்லாருமே புலனின்பத்தை, இந்த ஜட உலக விஷயங்களை அடக்கி ஆளணும், இதை கட்டுப்படுத்தணும், இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற வெறியில தான் அலைறாங்க. இது ஒரு வெறி. புலனின்பம் அப்படிங்கிறது ஒரு வெறி. அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்ன, அப்படியே ஓடுறான். ஒவ்வொரு விஷயம் டிவியில உட்காந்து பார்த்தா அடுத்து 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 அடுத்து. வெளியில போனா வாழ்க்கையில நான் எவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த கார் வாங்கணும், இந்த பங்களா வாங்கணும், எவ்வளவு ஒரு ஆசை, எவ்வளவு ஒரு வெறி. எந்த அளவுக்கு அவனுக்கு வெறி இருக்கோ அந்த அளவுக்கு அவனுக்கு அதிருப்தி இருக்கும், அவனுடைய வாழ்க்கையில அமைதிங்கிறது இருக்காது. ஆனா மக்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். நான் எந்த அளவுக்கு வெறியோட இருக்கணும் அந்த அளவுக்கு நான் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரபலமா சொல்லப்படுறது உண்டு. எல்லாரும் வாழ்க்கையில கனவு காணணும்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்ற, கனவு காணுங்கள், அதுதான் வாழ்க்கையோட எண்ணம். எல்லாரும் கனவு காணணும், வாழ்க்கையில நான் இப்படி ஆக போறேன் அப்படி ஆக போறேன்னு சொல்லி கனவு காணணும். கனவு காண்டா மட்டும் ஆகாது. அப்படி கனவு காண்றது மூலமா என்ன ஆகுது, சமுதாயத்துல ஒரு வெறி இருந்துட்டே இருக்கு. நான் இன்னும் சாதிக்கணும், நான் இந்த உலக விஷயங்களை அபகரிக்கணும், அனுபவிக்கணும். அந்த ஒரு வெறி இருக்க இருக்க அவனுடைய வாழ்க்கையில என்னைக்குமே நிம்மதிங்கிறது இருக்காது, வாழ்க்கையில அமைதி அப்படிங்கிறது இருக்காது. ஜட ரீதியில பார்த்தாலே, ஆன்மீகத்தை அப்புறம் வரலாம், ஆன்மீகம் பொறுமையா வரலாம். பௌதிகமா பார்த்தாலே ஒருத்தன் எந்த அளவுக்கு இந்த உலக விஷயங்களை அனுபவிக்கணும்னு வெறியோட இருக்கானோ அந்த அளவுக்கு அவன் அதிருப்தியோட இருப்பான். அது உறுதி.
அப்படி அதிருப்தியோட இருக்கக்கூடிய சமுதாயத்துல நம்ம எப்படி ஒரு உயர்ந்த விஷயத்தை எதிர்பார்க்க முடியும்? ஒவ்வொருத்தனுக்கும் நடுவுல போட்டி, பொறாமை, எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்புகள், கவர்ச்சிகரமான பொருள்கள், இது வேணும் அது வேணும். வாழ்க்கையை ஒருத்தர் எளிமையா நடத்தலாம், எந்த ஒரு இயந்திரங்களும் தேவையே இல்லை. தேவையில்லாத பொருள்கள் நிறைய இன்னைக்கு மக்களுக்கு தேவையான பொருள்கள் ஆயிடுச்சு. ஒருத்தர் 1.5 கோடி ரூபாய் போட்டு ஒரு கார் வாங்கினான். எதுக்காக? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக. அதுல ஒரு கௌரவம். நான் 1 லட்சம் ரூபாய் நானோ கார் என்கிட்ட இல்ல, 1.5 கோடி ரூபாய் ஆடி கார் இருக்கு. எவ்வளவு ஆடி? ஆடி எவ்வளவுப்பா? ஆடி 1.5 கோடி ரூபா உதாரணத்துக்கு. 1.5 லட்சம் ரூபா நானோ கார் என்கிட்ட இல்ல, 1.5 கோடி ரூபா ஆடி கார் இருக்கு. அதுல ஒரு பெருமை. ஆனா அதுக்காக அதை வச்சு அவன் என்ன பண்றான்? ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு பிரயாணம் பண்றான். அதுதான் அவனுடைய அந்த காரினுடைய உபயோகம். எப்படி இருந்தாலும் பிரயாணம் தான், நடந்து கூட போலாம். எதுக்கு பிரயாணம் பண்ணும்? ஸ்ரீல பிரபுபாத் தான் சொல்ல, எதுக்கு பிரயாணம் பண்ணும்? ஏன் நீ தேவையில்லாம, எதுக்காக நீ தேவையில்லாம ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போகணும்? நீ இருக்கிற இடத்துலயே உனக்கு தேவையான உணவை நீ உற்பத்தி பண்ணு. உன்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் உன்னை சுத்தியே இருப்பாங்க. நீ எதுக்காக ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போகணும்? இன்னைக்கு மக்கள் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போறதுக்கான தேவை ஏன் வந்திருக்குன்னா, அவன் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காங்க. இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போறான். அவன் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 அடி எடுத்து வச்சானா அவனோட வயல் இருக்கும். அதிகபட்சம் போனா ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இருக்கும். கிராமத்துல சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த வீடெல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கும். நிலமெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தாண்டி இருக்கும். அது மாதிரி அவங்க அந்தந்த நிலத்துல போய் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் காலமாகலாம். அவங்களுக்கு கொஞ்சம் நடந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். 10 நிமிஷம் 15 நிமிஷம் நடந்து போவாங்க. அது மூலமா உடலுக்கும் கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கும். இன்னைக்கு தனியா ஒரு ஜிம்முக்கு போய் தனியா அதுக்கு ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே தேவையில்லாத. இந்த விஞ்ஞானிகள் எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அது எதுவுமே தேவையானது கிடையாது. எதுவுமே பிரயோஜனமானது கிடையாது. எதுவுமே அவசியம் கிடையாது. கிருஷ்ணருடைய படைப்புல எல்லாமே பூர்ணமா இருக்கு. இந்த உலகத்துல தேவையில்லாத விஷயங்கள் நிறைய உற்பத்தி பண்ணி வச்சிருக்காங்க. தேவைப்பட்டு இல்லாம பகவான் எதையுமே கொடுக்க கிடையாது, எதையுமே கொடுக்காம இருக்க கிடையாது. இந்த உலகத்துல பஞ்சம் கிருஷ்ண பக்திக்கு மட்டும்தான், வேற எதுக்குமே பஞ்சம் கிடையாது. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளுமே இங்க கொடுக்கப்பட்டு. ஸ்ரீல பிரபுபாத் இங்க இந்த பொருளுரையில் எழுதுறார், உணவு தானியங்கள், பால், பழம், மரம், கல், சர்க்கரை, பட்டு நூல், ரத்தினங்கள், பருத்தி, உப்பு, நீர், காய்கறிகள், இத வச்சு மனுஷன் சந்தோஷமா வாழலாம். எதுக்கு எந்திரங்கள்? எதுக்கு இந்த எவ்வளவு பொறியியல் கல்லூரிகள்? எதுக்கு? தேவையே கிடையாது. எதுவுமே தேவை கிடையாது. மக்கள் எல்லாம் தேவையில்லாம உழைச்சுட்டு இருக்காங்க. இந்த உலக வாழ்க்கையை நான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நான் இன்னும் அதிகமா கிரகிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வப்படப்பட என்ன ஆகுது? இந்த சமுதாயம் ரொம்ப நாள் போக முடியாது. எவ்வளவு நாள் போக முடியும்? பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் மொத்த இந்த டின் கார் கலாச்சாரம் போயிட்டு இருக்கும். வெறும் டின்னு, வெறும் மெட்டல் ஷீட்டு, அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு மாட்டு வண்டி கூட எப்பவுமே அதுக்கு மதிப்பு இருக்கு. ஒரு மாட்டு வண்டி கூட மதிப்பு இருக்கு. ஆனா நீ 1.5 கோடி ரூபாய் கொடுத்து ஆடி கார் வாங்கினா கூட அது நசுங்கி போச்சுன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. எடை கடை போட்டோம்னா என்னத்த வரப்போகுது? ஒன்னும் வரப்போறது இல்லை. ஆனா மாட்டு வண்டி கூட எப்பவுமே மதிப்பு இருக்கு. வாழ்க்கையில பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆயிரம் பேர் விபத்துல சாகுறாங்க.
தேவையில்லாத வாழ்க்கையை ரொம்ப குழப்பி வச்சிருக்காங்க இந்த விஞ்ஞானி. அதனால என்ன ஆகுது, அவன் என்ன நினைக்கிறான், எல்லாரும் நானும் அடையணும் 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 அடையணும், அந்த ஒரு ஏக்கத்தை எல்லாருடைய மனதிலையும் கொடுக்குறான். ஆனா மக்கள் புலனின்பத்தை பைத்தியமா இருக்கிறதுனால இதை என்னால அடைய முடியாது, இது தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு கூட பெரும்பாலான மக்களுக்கு மூளை இல்லை. ப்ராபகாண்டா எல்லாம் அப்படி இருக்கு, சுத்தி இருக்கிறவன் எல்லாம் அந்த மாதிரி சொல்றான். இது மூலமா நீ சந்தோஷமா இருக்கலாம், இது மூலமா நீ சந்தோஷமா இருக்கலாம், இன்ஜினியரிங் படி, சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகு, நீ நிறைய சம்பாதிக்கலாம், நீ படிச்சு முடிச்சனையுமே உனக்கு 30,000 கொடுப்பான், நீ போய் நிறைய சம்பாதிச்சினா நல்லா வாழலாம். என்ன சம்பாதிச்சு என்ன வாழ போறோம்? நமக்கு தேவையானது சாப்பிட சாப்பாடு, உடுக்க உடை, இருக்க ஒரு இருப்பிடம், இதுதான் நமக்கு தேவை. அது எங்க இருந்தாலும் ஒருத்தனுக்கு கிடைக்கும். எளிமையா இருந்தானா அவனுக்கு அது இன்னும் நல்லாவே கிடைக்கும். தேவையில்லாம வாழ்க்கைய குழப்பிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணோம். இப்ப என்ன ஆகுது, நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா அந்த இடத்துல உணவுப் பொருள்களை தயாரிக்கிறது கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல தயாரிக்கிறாங்க. அங்க இருந்து இங்க வந்து ட்ரக்கு வச்சு எதோ பெரிய பெரிய இயந்திரங்களை வச்சு ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டி இருக்கு. அதை கொண்டு வந்து அந்த இடத்துல ஒருத்தருக்கு விற்க வேண்டி இருக்கு. எத்தனை கை மாறி 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 வரும்போது அதனுடைய விலை எங்கேயோ எகிரி போயிடுது. அவ்வளோ விலை எகிரி போனதுக்கு அப்புறம் அதை வாங்குறதுக்கு நம்மளால முடியறது இல்லை. அதுக்காக கஷ்டப்பட்டு போல வேலை செய்ய வேண்டி இருக்கு. எல்லாமே அப்படி சுத்தி 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 முன்ன போய் எங்கேயோ நிக்குது நம்மளுடைய வாழ்க்கை. அப்படியே மறுபடி திருப்பி சுத்தினோம்னா எளிமையான வாழ்க்கைக்கு வரலாம். சில பிரபுபா இங்க ரொம்ப அருமையா இதையும், அதாவது செயற்கையான தேவைகள் இல்லாம வாழ்றதையும் ஸ்ரீமத் பாகவதம் கேட்கறதையும் ஒப்பிடுற, ரெண்டையும் ஒன்னா கொண்டு வர. யார் ஒருத்தர் செயற்கையான தேவைகள் இல்லாம வாழ்றாங்களோ அவங்க ஸ்ரீமத் பாகவதத்தை தேவையான அளவு கேட்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த போராட்டத்துல, வாழ்க்கை போராட்டத்து நடுவுல எத்தனை பேரால ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க முடியும், எத்தனை பேரால ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்க முடியும்? பெரும்பாலும் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது நம்ம படிச்சுட்டே இருக்க வேண்டிய ஒரு சாஸ்திரம். இவ்வளவு நாள் அவ்வளவு நாள்ங்கிறது கிடையாது, தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். இதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு பெரும்பாலான நபர்களால பாகவதம் படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, பகவத்கீதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எவ்வளவு பேர் சொல்றான் பகவத்கீதை பகவத்கீதை பார்த்தாலே அலற கேசுங்க நிறைய இருக்கு. எம்மோ அவ்வளவு பெருசா, கொஞ்சம் சின்னதா இல்லையா சாமி? உனக்கு பகவத்கீதை உண்மையா வேணுமா வேணாமா? பகவத்கீதை நீ முழுசா, நான் அடிக்கடி கேட்கறது பொதுவா, நான் மட்டும் இல்ல, எல்லா புஸ்தகம் விநியோகம் பண்றவங்க எல்லாருமே இந்த பதில் சொல்லுவாங்க. என்னங்க நீங்க சாமி சின்னதா இல்லையா? நீங்க பகவத்கீதை வந்து சும்மா நானும் படிச்சேங்கிறதுக்காக வாங்குறீங்களா, எங்கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக வாங்குறீங்களா, இல்ல உண்மையா தெரிஞ்சுக்கணும்னு வாங்குறீங்களா? நான் பெரும்பாலும் அந்த கேள்வி கேட்பேன். உண்மையா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்ப குறைஞ்சது இவ்வளவு பெருசு இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆச்சாரியர் கொடுத்திருக்காரு, அவரே கம்மியா தான் கொடுத்திருக்காரு, அவரே அதை எல்லாத்தையும் ஒன்னுனையும் எவ்வளவோ விளக்கி இருக்கார். சில பிரபுபா ஒரு ஸ்லோகத்தை எடுத்து நிறைய நேரம் பேசியிருக்கார், நிறைய இடங்கள்ல பேசியிருக்கார். ஒவ்வொரு இடங்கள்லயும் பல வேறுபட்ட தகவல்களோடு கொடுத்திருக்கார். உண்மையில அதெல்லாம் சேர்ந்தாதான் பிரபுபாதர் கொடுத்த பகவத்கீதையை. அது இல்லாம பூர்வீக ஆச்சாரியர்கள் எவ்வளவோ கொடுத்திருக்காங்க, வழி வழியா வரக்கூடிய பக்தர்கள் எவ்வளவோ கொடுக்கலாம். பகவத்கீதை அப்படிங்கிறது இவ்வளவுக்குள்ளார அடக்க முடியாது. மொத்த உலக ஞானம் கிருஷ்ணர் கீதை ஞானம் தேகம் சவிஞானம் இதம் பக்ஷாம சேஷதக யஜ்ஞாத்வனாய பூயோன ஞாத்தவ்யம் அவசிஷ்யத்தை. உனக்கு தேவையான ஞானம் விஞ்ஞானம் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேங்கிற, இதை அறிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு வேற அறிய வேண்டியது எதுவுமே கிடையாதுங்கிற. அவ்வளவு மொத்த ஞானம் பகவத்கீதையில இருக்கு, நீ என்னத்தை துளுக்குண்டு கேட்கிறிய? நீனு என்ன ஒரு முட்டாள்தனம் மக்களுக்கு கொஞ்சம் கூட யோசிச்சு பாக்குறது இல்ல. பகவத்கீதை அப்படிங்கிறது மொத்த உலக ஞானம் எல்லாமே இருக்கு, அது எல்லாத்தையும் சுருக்கி ஏற்கனவே ஆச்சாரியர் இவ்வளவு பெரிய புத்தகத்துல கொடுத்திருக்கிறார், ஒரு 950 பக்கத்துல.
அதை கூட படிக்கிறது ஒருத்தர் சோம்பேறித்தனப்படுறாங்க. நிறைய பேர் பார்க்கணும். ஏன் அப்படி சோம்பேறித்தனப்படுறாங்கன்னா, வாழ்க்கையில ஒரு போராட்டத்துல ஓடிண்டே இருக்காங்க. அவனுக்கு பகவத்கீதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஸ்ரீமத் பாகவதம் புத்தகத்தை காட்டினா பல பேர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. எம்மோடி இவ்வளவு புஸ்தகமா, இவ்வளவு படிக்கணுமா, 18 புஸ்தகமா, ஒவ்வொரு புஸ்தகமும் இத்தோ மொத்தம் இருக்குதே, வேற என்ன நீ வாழ்க்கையில என்ன பண்ண போற? தொன்று தொட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கை. நாங்க மக்களுக்கு நேரம் இருக்கும், அவங்க அமைதியா உட்கார்ந்து ஸ்ரீமத் பாகவத்தை கேட்பாங்க. எல்லாருக்கும் படிக்க தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. நவீன காலத்துல எல்லாருக்கும் எழுத படிக்க தெரியணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருக்கு. எல்லாரும் எழுத படிக்க கத்துக்கணும், அதுதான் மனித சமுதாயம். என்னத்துக்கு எல்லாரும் எழுத படிக்க, என்னத்துக்கு தெரியணும்? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எல்லாரும் எழுத படிக்க தெரியறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? எல்லாரும் எழுத படிக்க தெரியறதுல நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். வெளி உலகத்துல எவ்வளவோ பேர் வேலை செய்யறவங்க, பெரும்பாலான மக்கள் வாழ்க்கையில எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு. பள்ளிக்கூட படிப்பை முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் எழுதியிருக்கான்? எத்தனை பேர் எழுதியிருக்கான்? எத்தனை பேர் படிச்சிருக்கான்? என்னத்தை படிக்கிறான்? படிக்கிறது படிக்கிறான். நீ மக்கள் எதை படிக்கிறாங்க இந்த காலத்துல? நியூஸ் பேப்பர் படிக்கிறான், வேற என்ன படிக்கிறான்? யாரோ ஒரு சினிமா நடிகர் ஏதாவது பண்ணானா அந்த செய்தி போட்டிருப்பான், அதை உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். எல்லா அரசியல்வாதிகள் விஷயங்கள் அது தெரிஞ்சுக்கிறது, அது படிக்காமே இருக்கலாம். படிக்க தெரியாதவன் நல்லா இருக்கிறான், நல்லவன், அவனோட பொசிஷன் பெட்டர். தேவையில்லாம இந்த கண்டது கடையதெல்லாம் படிச்சுட்டு மண்டையில போட்டு குப்பையை சேர்த்துக்கிறதுக்கு படிக்க தெரியாதவன நிலை எவ்வளவோ சிறந்தது. எல்லாருக்கும் எழுத படிக்க தெரியும், அவசியமே இல்லாத விஷயங்கள். அவன் இருக்கக்கூடிய வேலையை பார்த்து இருக்கலாம். வேத கலாச்சாரத்துல எல்லாருக்கும் எழுத படிக்க தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி எழுத படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. சுவாத்தியாய வேதங்களை படிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு, ஆனா அது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்கள், எல்லாருக்குமானது கிடையாது. மற்றவங்க வேத சாஸ்திரங்களை கேட்பாங்க, கேட்கறதுக்கு நேரம் இருக்கும். சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா போய் பாகவதம், பகவத்கீதா, பெரும்பாலும் ராமாயணம், மகாபாரதம், இந்த கதா எல்லா இடத்துலயும் நடக்கும். பெரும்பாலும் ராமாயணம், மகாபாரதம். ராமாயண மகாபாரதத்துல இல்லாத விஷயங்களான அதுல என்ன விஷயங்கள் இல்லை? எல்லாமே இருக்கு. அரசியல் இருக்கு, காதல் இருக்கு, சண்டை இருக்கு, சாகசங்கள் இருக்கு. இல்லாத என்ன இருக்கு? எல்லாமே பூர்ணமா இருக்கு. வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ஹீரோ தேவை, ரைட்? எல்லாருக்கும் யாராவது ஒரு ஹீரோ வேணும். எனக்கு ஒரு ஹீரோ வேணும். எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஹீரோவை பிடிக்கும், ஏன்னா அவர் நல்லா சண்டை போடுறார். ஆனா உன் நிஜ வாழ்க்கையில அவனுக்கு சண்டை போட தெரியுமானா தெரியாது. நிஜ வாழ்க்கையில அவனால சண்டை போட முடியுமா? எவனாவது ஒரு 4 பேர் வந்துட்டானோ அவன் அவ்வளவுதான், பயந்துட்டு ஓடி போயிடுவான், உள்ள ஓடி போயிடுவான். சினிமாவில பார்த்தோம்னா அப்படின்னு அப்படி 10 பேர் புது 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 புதுன்னு பின்னாடி விழுவோம். அப்படி கையை அப்படி அப்படின்னா என்னமோ உடையிற மாதிரி, என்னமோ நரம்பு கிரம்பெல்லாம் வர்ற மாதிரி. அதுவும் இப்பெல்லாம் ஓவரா கிராபிக்ஸ்லாம் வந்துடுச்சா, ஒரு அளவே கிடையாது. உடனே அதை பாக்குறவன் என்ன நினைக்கிறான்? அவனை ஒரு ஹீரோவா என்னோட வாழ்க்கையில அவன மாதிரி நான் இருக்கணும், ஒரு ஹீரோவா நினைச்சுக்கிறான். ஆனா நிஜ வாழ்க்கையில அவன் ஒரு ஜீரோ. அதை புரிஞ்சுக்க மாட்டேங்க. அதுக்கு பதில எப்படி இருந்தாலும் உனக்கு தேவை ஒரு ஹீரோ. ஏன் நீ உண்மையான ஹீரோவை எடுத்துக்கூடாது? உண்மையிலே சண்டை போடுறவன ஹீரோவா நீ எடுத்துக்கூடாது? அர்ஜுன், பீமா, ராமா, லக்ஷ்மணா, உண்மையான ஹீரோஸ், ரைட்? பீமம் சண்டை போட்டா, சண்டை போடுறதான கர்ஜித்தாலே போதும், எல்லாம் பறந்து ஓடி போயிடுவான். பீமன் ஒரு தடவை சத்தம் போட்டானா யானையெல்லாம் குறை பிரசவம் ஆயிடுமா. சோ அது உண்மையான ஹீரோ. சும்மா சினிமால சீன்ல கிராபிக்ஸ்ல வரக்கூடிய ஹீரோ கிடையாது. மக்களுக்கு நேச்சர், இயற்கையிலேயே எல்லாருக்கும் ஒரு சில தேவைகள் இருக்கு. அவங்களுக்கு இந்த தனக்குன்னு ஒரு ஹீரோ வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவைகள்லாம் இருக்கு. ஆனா அந்த தேவைகள் நிஜமான ஹீரோக்களை வச்சு பூர்த்தி பண்ண முடியும். அதுதான் பகவத்கீதா, கிருஷ்ணா, அர்ஜுன்,
கிருஷ்ணர் எவ்வளோ சொல்லவே வேணும். கிருஷ்ணர் சுப்ரீம் ஹீரோ. எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. கிருஷ்ணர் கிட்ட இல்லாத ஹீரோயிசம் யார்கிட்டையும் கிடையாது. கிருஷ்ண பக்தர்கள்ட்டே அந்த ஹீரோயிசம் நம்ம பார்க்கிறோம். அர்ஜுனா, பீமா, ரொம்ப ஹனுமான் எவ்வளவு பெரிய ஹீரோ. அதெல்லாம் உண்மையான ஹீரோக்கள். அப்படி பக்தர்கள்ட்ட இருக்கிறதோட எல்லாம் சேர்ந்து கிருஷ்ணர் கிட்ட வருது. காதல், திருமணம், சண்டை, திருட்டு, கிருஷ்ணருடைய கதா எப்படி இருக்கு? எல்லாமே இருக்கு. அதுல இல்லாத விஷயமே கிடையாது. திருட்டு கிருஷ்ணர்கிட்ட இல்ல. நிறைய சில நேரங்கள்ல சினிமாக்கள்ல வந்து ஹீரோ வந்து திருடனா போட்டுருவாங்க. பல படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. ஹீரோ வந்து திருடனா இருப்பான், அப்புறம் நல்லவனா மாறுற மாதிரி காட்டுவான், இல்ல திருடனாவே இருப்பான். ஏதோ ஒரு எங்கேயோ கதைக்கா பஞ்சம் என்னென்னமோ மன கற்பனையில வர்றதை ஊட்டுவான். ஆனா இங்க உண்மையிலேயே எங்களோட ஹீரோ நிஜமாவே திருடுறார். வெண்ணையை திருடுவார். வெண்ணெய் மட்டும் திருடுறது இல்ல, பல விஷயங்களையும் திருடுவார். கோபியர்களுடைய ஆடைகளை திருடுவார், எல்லாருடைய மனதை திருடுவார். எல்லாத்துக்கும் மேல இசைக்கு பஞ்சமா என்ன கிருஷ்ணருடைய லீலையில. அவருடைய புல்லாங்குழல ஊதுனார் அப்படின்னா எல்லாமே நின்னு போயிடும். ஓடுற விஷயம்லாம் நின்னு போயிடும், நிக்கிற விஷயம்லாம் ஓட ஆரம்பிக்குமா. கிருஷ்ணர் புல்லாங்குழல ஊதுனா, நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கிருஷ்ணர் புல்லாங்குழல ஊதுனார்னா ஓடக்கூடிய யமுனை நின்னு போயிடுமா. இயங்கக்கூடிய கன்றுகள் அப்படியே நின்னு போயிடும். வானத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் அப்படியே நின்றுடும் அதே இடத்துல. சில நேரங்களில் சினிமாவில் அது மாதிரி காட்டுவான். ஒரு ஸ்னாப் எடுத்துட்டு டக்குன்னு காட்டுவான், ஏமாத்துறது. ஆனா உண்மையா ஹீரோயிசம் இங்கே இருக்கு. கிருஷ்ணர் தன்னுடைய இசையை மீட்டும் போது, அவருடைய இசையை மீட்டும் போது அங்க அற்புதமான நிகழ்ச்சிகள் மாற்றம் அடையும். எல்லாமே மாறுது. அதே மாதிரி இயங்காம இருக்கக்கூடியது, செடி கொடிலாம் அப்படியே இயங்க ஆரம்பிக்கும். அதாவது அந்த புல்லாங்குழல் எங்க கேட்குதோ அதை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அந்த மரமெல்லாம் அப்படியே சாய ஆரம்பிக்கும். இசை இருக்கு, ஆடல் இருக்கு, பாடல் இருக்கு. என்ன இல்லை அங்க, என்ன இல்லை. அதனால ஏதோ எங்கெங்கயோ யாரையோ ஹீரோவா எடுத்துக்கிறதுக்கு பதில் கிருஷ்ணரை ஹீரோவா எடுத்துக்கலாம். கிருஷ்ணரை பற்றிய கதைகள் உண்மையான கதைகள். ஏதோ சினிமால பார்க்கக்கூடிய ஒரு கற்பனை கதை இல்ல. கற்பனை கதைங்கிறதோட இன்னைக்கு வெறும் கற்பனை அப்படிங்கிறது மட்டும் இல்ல, எல்லாமே வெறுமன ஒரு காட்சி தான். அது அங்க உண்மை கிடையாது. ஆனா கிருஷ்ணருடைய கதைகள் எல்லாமே உண்மை, எல்லாமே நமக்கு சுவையை கொடுக்கக்கூடியது. நம்ம எல்லாருக்கும் அந்த தேவைகள் இருக்கு. ஏதோ ஒரு அன்பை பார்க்கணும், இல்ல ஒரு அன்பை காட்டணும், ஒரு சண்டையை பார்க்கணும், இந்த எல்லா விதமான தன்மைகளும் இருக்கு. அது எல்லாத்தையும் கிருஷ்ணர்கிட்ட பார்க்கலாமே. கிருஷ்ணருடைய கதைகள் அமிர்தம் போன்றது. கதாமிருத்தம், தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனும். கிருஷ்ணருடைய கதைகள் எல்லாமே அமிர்தம் போன்றது. இது எல்லா ஜீவன்களுக்கும் உயிரை கொடுக்கக்கூடிய இந்த கதா, இதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல, இதுதான் இருக்கிறதுல மிகச்சிறந்த பணி. இதுக்கு இணையான பணி எதுவுமே கிடையாது. எவ்வளவோ பேர் என்னென்னமோ திருப்பணிகள் செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக? இது நல்லது அது நல்லது நினைக்கிறான். ஆனா கிருஷ்ணருடைய கதா அதை எடுத்து சொன்னோம் அப்படின்னா, அந்த கதாவை கேட்டோம் அப்படின்னா அதுதான் மிக உயர்ந்தது. மித்ததெல்லாம் எதுக்கு? அவசியம் இல்லாத விஷயங்கள். யார் ஒருத்தவங்க கிருஷ்ண கதாவை கேட்கிறாங்களோ அது உண்மையிலே சுவையுடையது. சும்மா சினிமால பார்த்துட்டு வந்து அந்த பார்த்ததை நினைச்சுதான் ஒருத்தன் வந்து மனசுலதான் கற்பனை பண்ணிக்கிட்டு அது சந்தோஷம், அது ஹீரோயிசம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா உண்மையில கிருஷ்ணர் உண்மையா அதெல்லாம் செய்யறார். ஒரு படத்துல கிடையாது, உண்மையா அதெல்லாம் நடக்குதாங்க. மகாபாரதத்துல, ராமாயணத்துல உண்மையா நடக்குது. ஸ்ரீமத் பாகவத்ல. ஏன் இதை கேட்க கூடாது? நம்ம இது புத்திசாலித்தனம். அதை கேட்கும்போது ஒருத்தன் படிப்படியா தூய்மை அடைஞ்சு பரமபதத்தை அடைகிறான். அந்த செயல்ல பங்கு கொள்றான் ஒருத்தன். சினிமால நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம்.
அதை நம்ம செய்ய முடியாது, அதை நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனா கிருஷ்ண பக்தியில் அப்படி இல்லை, நம்மளும் அதுல போய் பங்கு கொள்ளலாம். கிருஷ்ணர் அனுபவிப்பாளர், நம்ம அனுபவிக்க போறதில்லை. ஆனா கிருஷ்ணரால் அனுபவிக்கப்படும் போது நம்மளும் ஆனந்தத்தை அடையணும். இதுதான் அடிப்படை தத்துவம். அதை விட்டுட்டு நம்ம இந்த உலகத்தை கிரகிக்கணும், அனுபவிக்கணும் நினைச்சோம்னா சாத்தியமே இல்லை. சில பிரபுபா இங்க சொல்ற, கிருஷ்ண கதா பத்தி தொடர்ந்து கேட்டோம் அப்படின்னா, பக்தி யோகத்தை பத்தி நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்ப நிச்சயமா நம்மளுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய கலங்கங்கள் எல்லாம் விடுதலை பெற்றே ஆகும். நிச்சயமா நம்ம அதுல இருந்து வெளியில வந்துதான் ஆகும். பிரபுபாத் இங்க எழுதுற, பக்தி யோகத்தை பயிற்சி செய்தும் சாதகன் ஒருவன் ஜட கலங்கங்களிலிருந்து தூய்மை பெறவில்லை எனில் அவன் ஒரு போலி பக்தனாகத்தான் இருக்க வேண்டும். நிச்சயமா ஜட கலங்கள் நம்மளை விட்டு போகணும், போகியே ஆகணும். அப்படி போகல அப்படின்னா நம்ம போலி பக்தர்கள்னு சொல்ற. உண்மையா நம்ம முயற்சி செய்யல, உண்மையா நம்ம கிருஷ்ண பக்தியில ஈடுபடலாம். அத்தகைய வஞ்சகன் ஜட சிக்கல் இருந்து விடுபடுவதற்கு வேறு பரிகாரம் இல்லை. சில நேரங்களில் மக்கள் நினைப்பாங்க, நான் பக்தி செய்யறனே, பக்தியை செய்யறது இல்லை, ஆனா பக்தி செய்யறத நினைச்சுட்டு இது எனக்கு தீர்வு கொடுக்கலையே, நான் வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம், வேற பரிகாரம் ஏதாவது பண்ணலாம். முடியாது. போலி பக்தனுக்கு வேற வழியே கிடையாது. பக்தியே பயிற்சி பண்ணி உன்னால முடியலன்னா மிச்சத்தை பண்ணி என்ன பண்ண போற? அதனால போலி பக்தனா இல்லாம உண்மையான பக்தனா செயல்பட்டோம் அப்படின்னா, உண்மையா கிருஷ்ணருடைய கதா கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இதயம் தூய்மை பெற்று நம்ம பரமபதத்தை, கிருஷ்ணருடைய கோலோக் பிருந்தாவனத்தை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேள்வி. பௌதிக ஆசைகள் எல்லாம் உடனடியா போறது இல்ல, படிப்படியா கிருஷ்ண பக்தியில ஈடுபடுறதுனால போகுமே அப்படின்னு கேட்கிறார். உண்மைதான், படிப்படியா போகலாம். ஆனா அதே சமயத்துல அதை எல்லாவற்றையும் நான் ஒழிக்கணும் அப்படிங்கிற ஆசை ஒருத்தருக்கு இருக்கணும். ஜட ஆசைகள் எல்லாவற்றையும் நான் விட்டொழிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் ஆரம்பத்துல இருந்தே இருக்கணும். அது அவசியம். நான் ஜடவாசைகளோட வாழ்வேன் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுடைய முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். இந்த உலகத்தினுடைய இயற்கை இது, இப்படித்தான் இருக்கும், இப்படியே வாழலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என்ன நஷ்டமா என்ன உலக வாழ்க்கையில? எத்தனையோ பிறவிகள் கடந்தாச்சு, இன்னும் 4 பிறவி போனா என்ன, போயிட்டு போகுது அப்படின்னு நம்ம ஏனாதானு இருந்தோம்னா அப்ப நம்மளுடைய வழிமுறை மெதுவாக தான் வேலை செய்யும், ரொம்ப காலதாமதமாகும். உண்மையை உணர்றோம், ஆமா என்கிட்ட பௌதிக ஆசைகள் இருக்கு உணர்றோம். ஆனா அதே சமயத்துல அந்த ஆசைகள்ல இருந்து விடுபடணுங்கிறதுக்கு தீவிரமா முயற்சி பண்ணணும். நான் என்கிட்ட பௌதிக ஆசைகளே இல்லை, நான் பரமஹம்சன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போலியா நினைச்சுக்க கூடாது. அதே சமயத்துல இருக்கு, அதுக்கு என்ன பண்ணும்? கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும், அவ்வளவுதான். இருக்கு அப்படிங்கிறத உணர்றோம், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்துறோம், அவ்வளவுதான். இல்ல இதெல்லாம் முடியாது, இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த பிரிவுல பார்த்துக்கலாம், இப்ப கொஞ்சம் பண்ணலாம். கிருஷ்ணர் தான் சொல்றாரு, சொல்பம் பேச தர்மசே தாயத்த மகத்தபயாத். இப்ப நான் ஒரு 10% பண்றேன், அடுத்த பிரிவுல கொஞ்சம் வேணா பார்த்தா 50 வரைக்கும் பண்ணிக்கலாம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாம். என்ன இருக்கு? நஷ்டமா கஷ்டமா? நஷ்டமா ஒன்றும் கிடையாது. கிருஷ்ண பக்தியில கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை, எதுவும் கிடையாது, பொறுமையா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கக்கூடாது. கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லைங்கிறத தத்துவ ரீதியா புரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்துல நம்மளுடைய முயற்சி தீவிரமா இருக்கும்.
அவர் கேக்குறார், கிருஷ்ண பக்தியில இருக்கிறவங்க சமுதாயத்தினுடைய தலைவரா வந்தாங்க அப்படின்னா முதல்ல என்ன விதிமுறை பண்ணணும்னு கேக்குறார். Your question is that if Krishna conscious person becomes a leader of the society, what should be the first duty, right? What he should do first? Leader, yeah, to be a leader of the society. What we should do for Yeah. நம்ம என்ன பண்ணணும் மக்களை மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு. சமுதாயத்துல தலைவர்களா இருக்கிறது அதை பத்தி நான் பேசல. ஸோ ஒரு விதத்துல சொன்னோம்னா பேசுற விஷயத்துல இருந்து மாறி வருது. இருந்தாலும் சுருக்கமா ஒரே லைன்ல சொல்லணும்னா, ஸ்ரீல பிரபுபாத் இந்திரா காந்திக்கு 10 கட்டளைகள் 10 விஷயங்கள் பேசுறதுக்கு வச்சிருந்த அந்த 10 விஷயங்களை நம்ம நடைமுறைப்படுத்த பார்க்கலாம். Yeah. ஓகே. சோ இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் மக்களுக்கு புலனின்பத்துல போயிட்டு இருக்காங்க. பக்தர்கள் சமுதாயத்தினுடைய தலைவர்கள் ஆனாங்க அப்படின்னா அப்ப அவங்க என்ன பண்ணணும் அந்த மாதிரி கேக்குற. அப்படி எடுத்தோம்னா கூட ஸ்ரீல பிரபுபாத் அந்த மறுபடி இந்திரா காந்தியை சந்திச்ச போது ஸ்ரீல பிரபுபாத் அவங்க கிட்ட பேசுறதுக்கு 10 குறிப்புகள் எடுத்து வச்சார். அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணும்னா, மக்கள் கிட்ட பரவலா இருக்கக்கூடிய பாவங்களை நிறுத்தணும். மகா பாவங்கள் சில விஷயங்கள் இருக்கு, அதை நிறுத்தணும். ஸ்ரீல பிரபுபாத் சொல்றார், கசாப்பு கூடங்களை மூடுங்க. க்ளோஸ் த ஸ்லாட்டர் ஹவுசஸ். கசாப்பு கூடங்களை மூடிட்டு மாம்சம் சாப்பிடணுங்கிறவங்க அவங்களா கொண்டு சாப்பிடட்டும், அப்ப அளவு குறையும். இது மாதிரி மகா பாவங்களை முதல்ல நிறுத்தணும். அதே சமயத்துல பரவலா மக்களுக்கு பக்தி சுக்ருதி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதாவது பிரபுபா சொன்னார், எல்லா அரசாங்க அலுவலகத்திலையும் காலையிலையும் சாயந்தரமும் ஹரே கிருஷ்ணா கீர்த்தனம் கட்டாயப்படுத்தப்படணும். அப்ப பரவலா மக்கள் எல்லோருக்கும் சுக்ருதி கிடைக்கும். அதுக்கப்புறம் மக்களை ஆன்மீகம் அப்படிங்கிற ரீதியில யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ அவங்களெல்லாம் ஒழிக்கணும். ஸ்ரீல பிரபுபா சொன்னார், பகவத்கீதை உண்மையுரில் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட புஸ்தகமா வரணும். அப்படின்னா மற்ற எல்லா போகஸ் மாயாவாதி எல்லாரையும் அடிச்சு விரட்டணும். ஏன்னா மக்கள் நம்ம என்ன பண்றோம், பாவத்தை நிறுத்துறோம், கொஞ்சம் புண்ணியத்தை கொடுக்கறோம், சரின்னு பக்திக்கு வரலான்னு வரும்போது மாயாவாதி கொண்டு போய் அவனை நாசம் பண்ணிடுவான். ஸோ அதனால அதுல இருந்தும் பாதுகாக்கிறார் பிரபுபாத். பகவத்கீதை உண்மையுரில் மட்டுமே, மிச்ச புஸ்தகத்தெல்லாம் ஸ்வாஹா எரிச்சிடலாம். முறையான குரு சீட பரம்பரையில வரக்கூடிய மட்டும் இருக்கணும். மிச்சதெல்லாம் எவ்வளவு மாயாவாதி, எத்தனை புஸ்தகம், அதெல்லாத்தையும் குப்பத்துல போகணும், எரிக்கணும். ஸோ அப்போ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மக்களை கிருஷ்ண பக்தியை நோக்கி கொண்டு வரலாம், புலனின்பத்தை நோக்கி வெளில கொண்டு போகலாம். இது ஒரு பெரிய விஷயம், நிறைய பேசலாம். நான் சுருக்கமா சொன்னேன், இந்திரா காந்திக்கு சொன்னதுல இருந்து மட்டும்.
எந்த எந்த பிரிவை பார்த்தாலும் எவ்வளவோ விதிமுறைகள் வச்சிருக்கான். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி திறக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. அதுக்குன்னு நீ இவ்வளவு சேஃப்டி ப்ரிகாஷன் இருக்கணும், இந்த அளவு கணக்கு வழக்கு இருக்கணும், எல்லாமே இருக்கு. ஒவ்வொன்னும் இருக்கு. ஆனா ஒரு ஆன்மீக இயக்கம் திறக்கிறோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் நீ சொல்லலாம். இல்லைன்னா எந்த ஒரு பரட்டு தைரியத்துல ஒரு முட்டாப்பைய எல்ஐசியில வேலை செஞ்சுட்டு தன்னையே கல்கின்னு சொல்லுவான்? என்ன தைரியத்துல சொல்லுவான்? கேட்கறதுக்கு ஆள் இல்ல, கேட்கறதுக்கு நாதி இல்ல, எதை வேணாலும் பேசலாம். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல இருக்கக்கூடிய நிலவரம். என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஆன்மீகம்னு ஒரு ஃபீல்டு வந்துச்சுன்னா யாரும் எதுவும் கேட்க கூடாது. அதுவும் குறிப்பா இந்து மதம்னு ஒரு ஸ்டாம்பு குத்துனானா அவன் எந்த வேணாலும் வளரலாம், எதை வேணாலும் வளரலாம். என்ன பண்ற? துரதிருஷ்டவசமான சூழ்நிலை. हरे कृष्ण। श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद की जय।